ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கு வந்திருக்கக்கூடிய முதல் அரசு உதவி பெறும் பள்ளியில உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்குது. மொத்தத்துல எந்தெந்த வேகன்சி இருக்குது எல்லாமே ஃபில் பண்ணு சொல்லிட்டாங்க. சமூக நலத்துறையில வந்துருச்சு. அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளியில எல்லா துறையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி விட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்மளுடைய சேனல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி வீடியோ வந்துச்சோ அதே மாதிரி இனி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 1 or 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு அது மட்டும் கிடையாதுங்க. வேற சமூக நலத்துறை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா வீடியோ வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா எலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் தான் வீட்டில், அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து கொடுக்குறாங்க. பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க, அது நிரந்தர பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. டெட் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ண கிடையாதுங்க. மேபி இருந்தால் நீங்க அப்ளை பண்ணுங்க, இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஏன்னா நோட்டிபிகேஷன்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ நம்ம அதை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்ல போறோம். ஸோ தேர்தலுக்கு பின்பு வந்த வேலை, இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு 2026க்காக கேட்டிருக்காங்க. அதுலயும் பாருங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியருங்க. இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்ல ஸோ பொருளியல் பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ பொது சுற்று ஜென்ரல் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்ஏ எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் பிஎட் படிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர், அடுத்து வந்து பாருங்கள் தமிழ் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நிரந்தரமான பணியிடம் தான். ஒரே ஒரு வேகன்சி, பொது பிரிவினர் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். எம்ஏ தமிழ் அதே மாதிரி பிஎட் நீங்கள் படிச்சிருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ படிச்சுட்டு எம்ஏ படிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சப்ஜெக்டில் படிச்சிருக்கணும். வயது மற்றும் ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசு ஆணைப்படி வயது பொறுத்த வரைக்கும் டிஆர்பி நாம்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஊதியம் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியருக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனைத்து சான்றிதழ் நகல்களோட சான்றொப்பம் இட்டு, அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்டட் உங்களுடைய கையெழுத்து போட்டு அதோட நகல் விண்ணப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அட்ரஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன். ஸோ விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா தபால், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் தான், போஸ்ட் மூலியமாக தான் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நேரடியாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பாருங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி, ரெசியூம் வித் ஃபோட்டோ, ஆதார் கார்டு கேட்குறாங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக சர்டிஃபிகேட் வைக்கலாம். அதே மாதிரி சாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வைக்கணும். வேறு இதர சான்றிதழ் ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா வைங்க, எல்லாம் விட்டுருங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷனில் எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர வேண்டிய கடைசி தேதி 15/5/2026ங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நாள் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டாக்குமெண்ட் எல்லாமே ரெடியாக வச்சுருந்தீங்களா உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிருங்க திங்கக்கிழமை. ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் பாருங்க, செயலர் டால்மியா மேல்நிலைப்பள்ளி, டால்மியாபுரம், திருச்சிராப்பள்ளி 621651. இந்த ஸ்கூலுக்கு தான் வந்திருக்குங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேறு மாவட்டமாக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைச்சுன்னா லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பல போட்டிகள் இருக்குது. இருந்தாலும் எங்கேயாவது நமக்கு லக்கு இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைச்சிடாதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த நம்பிக்கையோட தான் அப்ளை பண்ணுறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட சேனல் நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இனி வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது ஆசிரியர் வேலை வாய்ப்பு வேறு ஜாப் தேடி இருந்தாங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக அவங்களுக்கு அமையும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்மளோட சேனலில் போடுறோம். அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.